வந்திருக்கு எனக்கு துணை. நான் சத்தியமங்கலத்துலேருந்து வரேங்க. ஆனால் மதுரையிலேருந்து வரேன். திருவண்ணாமலையிலேருந்து வரேன். ஐயா அருப்புக்கோட்டை. வேல்முருகனுக்கு நான் பழனி கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். கணக்கன்பட்டி மூட்டை சுவாமியுடைய சிஷியருங்க. நாங்கள் இங்கே பல ஊர்லேருந்து பல நாட்டிலேருந்து முருகப்பெருமானை இந்த சஷ்டி 6 நாள் விரதத்துக்காக இங்கே ஆடல் பாடலோட மௌன விரதம் பல விரதங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நாங்கள் ஒரு 20 வருடமாக வந்துக்கிட்டு இருக்கோம். இது காரியாப்பட்டி சேகரன் சொல்லி நையாண்டி மேளம் அவங்களுடைய மேளத்தோட கச்சேரியோட நாங்கள் ஆடி பாடி முருகனை தொழுதுகிட்டு இருக்கோம். 2 நேரமும் காலையிலையும் சாயந்தரமும் தொழுதுகிட்டு இருக்கோம். இதில் சஷ்டியுடைய விசேஷம் என்ன கேட்டிங்கன்னா, முக்கியமான விசேஷம் என்ன கேட்டிங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு முருகப்பெருமான் இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் வயசுலேயே ஒரு 100 குழந்தை கொடுத்துருக்குறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 52 வயசில் ஒருத்தர் குழந்தை வரம் கொடுத்துருக்குறாங்க. டாக்டரால் கைவிடப்பட்ட பல நோய்கள் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் இமிடியேட்டாக கிளியர் பண்ணக்கூடியது முருகப்பெருமான் தான். அதனால் இந்த விரதம் எடுக்கிறவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பிரச்சனை தான் இருப்பாங்க. பொருளாதார ரீதியாக இல்லாட்டி கூட உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கிற பிரச்சனை உடனே தீர்வு கிடைக்கும். இன்னொரு விஷயம், இந்த சஷ்டி விரதம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் 3 நாளில் பதில் கிடைக்கும். நான் பெங்களூர்லேருந்து வரேன். என் பேர் இல்லாதா. நான் வருஷம் வந்துருக்கிறேன். இப்போ 6 நாளாக விரதம் இருக்கிறேன். காலையில் ஒன்றும் சாப்பிட்றதில்ல, மத்தியானம் ஒரு டைம் தான் சாப்பிட்றது, நைட்டு எதுவும் சாப்பிட்றதில்ல. இன்றைக்கி முருகரை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மனசு அவ்வளோ கவலை போகுது. எப்படியாவது ஒரு வழி விடுவார் அந்த நம்பிக்கையில் கும்பிட்டு ஒரு வருஷம் வரும். இது வரைக்கும் இங்கே திருச்செந்தூருக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்தது. நான் 48 நாள் ஃபாஸ்டிங் இருக்கேன். இன்னும் ஒரு டைம் செப்பல் படம் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம கடுமையாக விரதம் இருக்கேன். என்னென்னா அந்த கடவுள் மேலே நம்பிக்கை போட்டு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கோங்க. ஆனால் நடக்கும், நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் அதே மாதிரி நல்லதே நடக்கட்டும். கோகிலா. புரியல எவ்வளோ பேர்? 152 பேர் வந்திருக்கேங்க. நான் சத்தியமங்கலத்துலேருந்து வரேங்க. நான் இப்போ ஒரு 6 நாளாக இங்கே தான் இருக்கிறேன். இது 6வது நாளுங்க. 5 நாள் விரதம், 6வது நாள் இப்போ முடிய போகுதுங்க. இன்றைக்கி சூரசம்ஹாரம் முடித்தோம்னா 6 நாள் விரதம் முடிஞ்சிச்சு. இப்போ டெய்லியும் போய் பார்க்குறேன்னு வைங்களேன், நான் அந்த விரதம் இருக்கிறதெல்லாம் அது கணக்கே இல்லைங்க. அவரை பார்த்து அந்த பிரகாசம் அந்த அருள் கிடச்சா போதுன்னு தான் இத்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் தான் வந்திருக்கேங்க. அதனால் நல்லா திருப்தியாக இருக்குங்க, நல்லா மன நிம்மதியாக இருக்குது. மதுரையிலேருந்து வரோம். மதுரை ஆரப்பாளையம். என் பேர் அம்பிகாபதி. விரதம் இருந்து இந்த மாதிரி வர்றோம்னா கடுமையாக இருந்து வரணும். உள்ள சாமியை பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். நல்லா இந்த வருஷமும் நமக்கு நல்லாயிருக்கும். பஸ் ஸ்டாண்டு அங்கே போட்டாங்க, ரைட்டு, ஓகே. அது க்ளீன் பண்ண பூரா முள்ளு இல்லுமா அவதிப்பட்டாங்க. வர்றவங்க அதை செருப்பு போடாமல் தான் விரதம் இருக்கிறாங்க. பூரா பார்த்தீங்கன்னா முள்ளு குத்தி காலில் பூரா அது சங்கடப்படுவார். அதை முள் இல்லாமல் க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பூராமே செருப்பு போடுறது கிடையாது விரதம் இருக்கும்போது. அப்படிங்கும்போது அந்த முள் குத்தும் போது ரொம்ப வேதனை இல்லாமல் பெரியவங்க வயசானவங்க எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஏன்னா நிப்பாட்டாங்க, க்ளீன் பண்ணவங்க அதை சரியாக இது பண்ணாமல் விட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. வருஷம் கந்தசஷ்டி சூரசம்ஹாரத்தை இங்கே பார்க்கணுன்னு ஆசை. இந்த வருஷம் தான் எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நல்லபடியாக சுவாமி தரிசனம் பண்ணி பகவானோட அனுகிரகம் எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்கோம். கூட்டம் நிறையா தான் இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி சுவாமி பார்க்குறது ஒரு பெரிய சந்தோஷம் தான். நல்லபடியாக இருந்து தரிசனம் பண்ணி சுவாமி அனுகிரகம் கிடைக்காம எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அவர் தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும்னு ரூமு போட்டு தங்கியிருக்கேன். தங்கி தினம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம் சார். அது அங்கே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அங்கே வர சொல்லியிருக்காங்க. அங்கே போய் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு தான் ஊருக்கு போகணும், அருப்புக்கோட்டைக்கு. இந்த பிள்ளை திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கு எனக்கு துணையா. இல்லையே சார், இல்லை பார்த்தது. இந்த வருஷம் தான் நான் புதுசாக வந்திருக்கேன். ஆனால் மாதம் வருவேன் சாமிக்கிட்ட. மாதம் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போவேன். அருப்புக்கோட்டையிலேருந்து வருவேன். என் வயசு 70 சாமி, 70. ஆமாம். திருவண்ணாமலையிலேருந்து வரேன் ஐயாவை பார்க்குறதுக்கு. வருஷம் வந்துடும். இதோட 10வது வருஷம். அப்படி இடையில வந்துனாக்கா இதோட சாமி பார்க்க வருவேன். எல்லா மகிழ்ச்சி எனக்கு. ஐயாவுடைய திருச்சூலத்தை பார்க்குறதுக்கு, சூரசம்ஹாரத்தை பார்க்குறதுக்கு. எப்படியா இருந்தாலும் ஃபினிஷிங் அந்தந்த வழிகளில் எல்லாம் அருமையாக தரிசனம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி வளர்கிறதுக்கு உண்டான வழி நல்லா பண்ணுறாரு ஐயாவை பார்த்தாக்கா. எல்லா மலைகளும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஐயாவை பார்த்துக்கிறோம் ஐயா.